ஹலோ காய்ஸ், நான் உங்கள் FFK டர்வின். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டீம்மேட்டும் ஏன்னா நம்ம 1v1 போட போகிறோம் நம்ம டீம்மேட் கூட. அது வந்து யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட் தான். ஸோ கூப்பிட்ருந்தாரு எக்ஸ்ட்ராட் மிஷன் 1v1 வா அப்படின்னு. ஸோ சரி ஃப்ரெண்ட் கூப்பிட்றாரு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நானும் போனேன் கைஸ். ஓகே, நம்ம கன்று உட்பேக் எடுத்துக்கிட்டாச்சு, அப்புறம் SVD எடுத்துக்கிட்டாச்சு, SVDY, அப்புறம் SVD எடுத்துக்கிட்டாச்சு கைஸ். அடுத்து என்னன்னா நம்ம போயிட்டு நம்ம டீம்மேட்டை தேடி போடிதான். நம்ம எங்கேருந்து பார்த்தோம், அப்புறம் என்ன டீம்மேட்டை பார்த்தாச்சு, ஷூட் பண்ணோம். அவளையும் மண்டியில் உட்கார மாதிரி எத்தனை மண்டியில் உட்காரல. ஸோ க்ளோவல் போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணோம், ரீலோட் பண்ணிக்கிட்டோம். ரீலோட் பண்ண பிறகு மறுபடியும் அடிச்சு உட்காரல. இப்போ உட்காந்துச்சு கைஸ். ஸோ ஒன்று பசம் இப்போ மறுபடியும் ஒரு அமௌண்ட் போட்டுட்டு நான் நேராக கன்னை ரீலோட் பண்ணிட்டு நான் போக ஆரம்பித்தேன் கைஸ். போயிட்டு அமௌண்ட் போட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் கைஸ். நம்ம டீம்மேட் எங்கேன்னு நம்ம டீம்மேட் ஆள் என்ன காணோம். சுடுறது எங்கேருந்து சுடுறா மட்டும் தெரியுது, நான் எங்கேருந்து சுடுறேன் நாடகம்னு சொல்லிட்டு நான் மினிக்கு என்ன பார்த்தேன், என் டீம்மேட் அங்கே. சரி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு லாங்லேருந்து பார்த்தா பூரில் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ஏற்றுனேன். மறுபடியும் போடல. ரீலோட் பண்ணிட்டு டீம்மேட் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஏற்றணும் முடியல. ஸோ சுட்டிக்கிட்டே இருந்தேன் பண்ணிட்டேன். மறுபடியும் ஏற்றினேன். அவளையும் உட்காரல. நான் ரீலோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் டீம்மேட் டக்குன்னு என்னை போட்டுட்டான். ஸோ ஒன்று இப்போ என்னன்னா மறுபடியும் நான் வந்து உட்பேக்கர் தான் உட்பேக்கர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கே பார்த்தா நம்ம டீம்மேட் சரி ஏற்றலாம் சேர்த்து பார்த்த முடியல. ஸோ அவன் ஓடிட்டான். எமர்ட் போட்டு எடுக்கலன்னு பார்த்தேன், அதுக்கிட்ட மிஸ் ஆச்சு. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணி க்ளோவால் போட்டு ஃபுல்லாக க்ளோவால் போட்டு நான் போயிட்டு சென்சிவிட்டி மாற்ற போனேன். சென்சிவிட்டி மாற்றிட்டு க்ளோவால்லாம் மறுபடியும் ஒரு இடத்துல போட்டுட்டு ஆனால் பார்த்து எங்கே இருக்காங்க, இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துருவேன். ஸோ முதல் ஷாட்டில் உட்காரல, 2ஆவது ஷாட்லேயும் உட்காரல, 3ஆவது ஷாட்லேயும் உட்காரல, 4ஆவது ஷாட்டில் உட்காந்துச்சு கரெக்டாக 228 போச்சு எட்டுக்கு. ஸோ இப்போ 2-1 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா. ஸோ மறுபடியும் நம்ம டீம் க்ளோவால் போட்டு இருந்தான். ஸோ நான் மறுபடியும் அவனுக்கு ஏற்ற பார்த்தேன். மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நான் மறுபடியும் ஹிட் ஏற்றுவேன். மறுபடியும் ஏற்றினேன். அப்புறம் இன்னும் புரியல. ஸோ கண்ணில் இன்னும் ஒரே அமௌண்ட் ஆச்சு. ஸோ ரீலோட் பண்ணிக்கிட்டேன். ரீலோட் பண்ணி முடிச்சாரு. மறுபடியும் ஏற்ற பார்த்தேன். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ லைன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோ லைன் தான் சொல்லிட்டு பரவாயில்ல சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பின்னால் வந்துட்டு ஏற்றுனாங்க. ட்ரிபிள் நைன் என்ன பண்ணுது சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டேன் போகுதான்னு. அப்படி போச்சு. ஸோ மறுபடியும் ஏற்ற பார்த்தேன். க்ளோவால் போட்டுட்டான் டீம்மேட். ஏற்றினேன் பொருளை அப்படியே ஏற்றினேன். மண்டியில் கரெக்டாக உட்காரல. மறுபடியும் ஏற்றினேன். மண்டியில் கரெக்டாக உட்காரல. ஸோ உட்காந்து அடிப்போம் சொல்லிட்டு உட்காந்து அடித்தா 222 போச்சு கைஸ். ஸோ 3-1. அடுத்து நம்ம போய் தீண்ட ஆரம்பிச்சோம் கைஸ். எங்கே இருக்கானு உட்காந்து தான் போனேன். அப்புறம் அதே மாதிரி ஏற்றலான்னு தேடுதான் ஆளை காணும். சரி எமௌண்ட் போடுவோம்னு சொல்லிட்டு எமௌண்ட் போட்டுட்டு இருந்தேன் கைஸ். எமௌண்ட் முடிச்சு பார்த்தா இன்னும் டீம்மேட் வரல. இன்னும் அங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு எமௌண்ட் போட்டேன் கைஸ். மறுபடியும் போட்ட அமௌண்ட்டுக்கும் அவன் வரல. எங்கே போட்டான்னு தெரியல. மறுபடியும் நான் அமௌண்ட் போட்டேன். அப்புறம் அவன் சுடுறது எனக்கு நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. அப்புறம் அமௌண்ட் போட்டு அவன் எங்கே வரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கிட்டே அமௌண்ட் இது முடிச்சு. ஸோ பார்த்து சேர்த்துனா முடியல. எப்படி உட்காந்து ஏற்றலான்னு பார்த்தேன். அதுக்கிட்ட அவன் க்ளோவால் போட்டான். சேண்டினா வச்சுருந்தான். ஸோ சேண்டா கேட் போட்டிருந்தான். ஸோ சேண்டினா வருது. ஸோ சொல்லிட்டு இந்த மினிட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் க்ளோவால் போட்டு வந்தான். ஸோ ட்ரை பண்ண எனக்கு புரியல. வெளியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டு பண்ணியாகனா அங்கே போயிட்டான். சேண்டா கேட்டு யூஸ் பண்ணி. ஸோ நான் ட்ரை பண்ணேன். அடித்தேன். 119 நாள் 194 போச்சு. ஓகே மெனிகேட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வரானா இல்லையான்னு. இத்தனை நெக்ஸ்ட்டுக்கு அதான் இன்னும் வரல. சரி மின்னிக்கு மேலே ஏறுவோம் சொல்லிட்டு மேலே ஏறி இங்கே ஒரு க்ளோவால் போட்டு
ஏற்றலான்னு பார்த்தோம், மண்டே லெவலையும் உட்காரல கரெக்டாக. ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி பார்த்தோம் உட்காருதா இல்லையான்னு. கை பார்த்தா மறுபடியும் 122 போனுச்சு. ஸோ இந்த வாட்டி 4-1 நம்ம டீம்மேட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் கூட்டாரு. நானும் ஃப்ரெண்ட்லியாக தான் போந்தேன். இதில் ரிவெஞ்செலாம் இல்லை கைஸ். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பாருங்க கைஸ். அதுவும் நம்ம ஸ்மால் யூடியூபர்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபே வரும் 22 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் 22 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பார்ப்போங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் போட்டு வச்சுருக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நம்ம உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் உட்காந்துருக்க ட்ரை பண்ணேன், கிட்ட ஏறல. ஸோ முன்னுக்கு போயிட்டு ஒரு க்ளோவால் போட்டேன். ஸோ க்ளோவால் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன், எட்டு ஏறல. அவங்க அந்த க்ளோவால் பண்ணது தான். ஸோ பேக் வந்து அடிக்கலாம் சொல்லிட்டு பேக் வந்து அடிச்சு பார்த்தேன், எப்பயும் பொருளை. உட்காந்து அடிக்கலாமே சொல்லிட்டு அதே மாதிரி உட்காந்து அடித்தேன், அப்பயும் பொருளை. சரி பாஞ்சிக்கிட்டே இருக்குது அவ்வளோ அடிக்க முடியல சொல்லிட்டு ஒரு நீயா பார்த்து ஏற்றலாம் பார்த்தா அப்பயும் உட்கார கேஸ். சரி பாஞ்சு ஏற்றுவோம் சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஏற்றேன். உட்காரான் ஏந்திக்கிட்டு உட்காரான், கொஞ்சம் புரியல. டெசிட்டிக்கு எடுத்தேன், டெசிட்டிக்கில் உட்காருதான்னு. ஸோ டெசிட்டிக் வச்சு போட்டேன், ஒருவே இல்லை. அப்புறம் பார்த்தேன் இன்னும் 3 தான் இருந்துச்சு லூட்டு. அப்புறம் ஒரு லூட்டு அப்புறம் ஏற்றி முடிஞ்சா ரீலோட் பண்ணிட்டு இருந்தேன். ரீலோட் பண்ணி முடிச்சா மறுபடியும் வந்தான். ஏற்றலான்னு பார்த்தா மண்டையில் அவ்வளோ உட்கார மறுபடியும் உட்பேக்கரே ஃபஸ்ட்டு உட்பேக்கர் எடுத்துட்டு இங்கே ஒரு க்ளோவால் போட்டு நம்ம ஹெல்த் பாதி குறைச்சிக்கிட்டோம். ஸோ க்ளோவால் போட்டு ஹெல்த் ஏற்றிக்கிட்டோம். ஸோ எங்கே வரான்னு பார்த்தோம், அங்கே நம்ம ஒரு 79 கேரக்டர் வச்சுட்டு இதோட சுட்டோம். அப்படியே வண்டியில் இல்லை. ஸோ ட்ரை பண்ணோம். இந்த வாட்டி 165 போச்சு நம்ம ஏத்தனை ஹிட்டு. ஸோ நம்ம மறுபடியும் அதோட இந்த மேலே பண்ண சேர்ந்து எங்கள் தட்டி நம்ம இந்த சீட் வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த சீட்டு வந்து அவன் எங்கே இருக்கான், நம்ம டீம்மேட் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தா நம்ம டீம்மேட் இங்கே ஹையாக்கா நின்றுட்டு. ஸோ அதுக்கிட்டே சொல்லிக்கிட்டு க்ளோவால் போட்டான். ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணோம் எல்லா வரைக்கும் இந்த சுட்டுக்கிட்டு இருந்தான். சரி உட்காந்து சொல்லலான்னு பார்த்து ஏம் வச்சேன், அவளையும் உட்காரல. மறுபடியும் ஏம் வச்சேன், உட்காந்துருச்சு. 265 போணுச்சு. அப்புறம் பார்த்தா ப்ளூ லைன் அடிச்சிருக்கு, அது எனக்கு 8 அடிச்சிருக்கு. ஆனால் முதலே போச்சு கேஷ் அடிச்சது. நம்ம சென்ட்ராக்கு ஏற்படுற பார்த்தீங்கன்னா இப்போ 7ல் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 999 நானும் ட்ரை பண்ணேன் பூரில். ஸோ இந்த வாட்டி நம்ம டீம்மேட் கம்பேக் கொடுக்குற நேரம். ஆனால் நம்ம டீம்மேட் இன்னும் கம்பேக் கொடுக்காம இருக்கான், அதான் ஏன் புரியல. ஸோ நானும் நிதானமாக பார்த்தா கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2-6 அதே மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க வாய்ப்பு. சரி இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நானும் ஏற்றணும். ஏற்றிட்டு நான் 7 அவன் 2. ஸோ வந்த முதல்லையும் அவன் 7 ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு சேட் மூஞ்சாயிரம் போட்டிருக்கான். ஸோ எமௌண்ட் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா கையில் கன் எடுக்கல. ஸோ எமௌண்ட் போட்டு கையில் கன் எடுத்து அடிச்சுன்னா உட்காந்து அடித்தேன் பூரில். சரி படுத்துக்கிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பயும் அடித்தேன் பூரில். நான் தான் பண்ணுறது மறுபடியும் உட்காந்து பார்த்தேன், அப்பயும் பூரில் அடித்தே பூரில். அவங்களும் அதில் வந்துட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக 8க்கு 2 அடித்து முடிச்சிட்டோம் கைஸ். இந்த மேட்சும் போய் எடுத்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் போட்டு விடுங்க, ஷேரும் பண்ணி விடுங்க, லைக்கும் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விடுங்க. இந்த